வேல் சிவா. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் வேல் சிவா. இந்த வாழ்க்கை தத்துவங்கள் பயணத்தில் இன்று நாம் காணப்போகும் ஒரு கதை ஒரு தத்துவம் மட்டுமல்ல, ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை, நாட்டுப்பற்றுக்கும் கடமை உணர்வுக்கும் ஒரு வாழும் எடுத்துக்காட்டாய் திகழும் ஒரு இந்திய இராணுவ வீரரின் கதை. ஆம், நாதல்லா நாயகன் என்று போற்றப்படும் பாபா ஹர்பஜன் சிங் அவர்களின் வியக்க வைக்கும் வாழ்க்கை மற்றும் நீங்கா புகழ் பற்றியதுதான் இன்றைய நமது பயணம். பகுதி 1. ஒரு சாதாரண சிப்பாய், ஒரு அசாதாரண மரணம். 1946ஆம் ஆண்டு பஞ்சாபில் பிறந்த ஹர்பஜன் சிங் இளம் வயதிலேயே இந்திய இராணுவத்தில் இணைந்தார். 23வது பஞ்சாப் ரெஜிமெண்டில் ஒரு சாதாரண சிப்பாயாக அவர் தேசத்திற்கு சேவை செய்யத் தொடங்கினார். 1968ஆம் ஆண்டு இமயமலையின் மிகக் கடினமான பனி சூழ்ந்த நாதல்லா கணவாய் பகுதியில் அவர் பணியாற்றிக் கொண்டிருந்த போதுதான் அந்த துயரச் சம்பவம் நிகழ்ந்தது. பொருட்களை ஏற்றிச் சென்ற கோவேறு கழுதைகள் அடங்கிய ஒரு குழுவுக்கு துணையாகச் சென்று கொண்டிருந்தார் ஹர்பஜன் சிங். எதிர்பாராத விதமாக அவர் ஒரு வேகமாக பாயும் ஆற்றில் தவறி விழுந்து பனிப்பொழிவில் சிக்கி மாயமானார். 3 நாட்கள் தீவிரமாகத் தேடியும் அவரது உடல் கிடைக்கவில்லை. இராணுவம் அவரை காணாமல் போனவராக, ஏன் ஒரு கட்டத்தில் தப்பி ஓடியவர் என்றும் அறிவிக்க நேர்ந்தது. பகுதி 2. கனவில் வந்து வழிகாட்டிய உயிர். ஆனால் இங்கேதான் கதை ஒரு அமானுஷ்ய திருப்பத்தை எடுக்கிறது. ஹர்பஜன் சிங்கின் சக வீரர் பிரதம் சிங் என்பவரின் கனவில் மறைந்த ஹர்பஜன் சிங் தோன்றினார். நான் இங்கேதான் இருக்கிறேன், எனது உடல் இந்த இடத்தில் உள்ளது என்று துல்லியமாக தனது உடலின் இருப்பிடத்தை கனவில் தெரிவித்தார். ஆச்சரியப்படும் விதமாக அந்த இடத்தை இராணுவம் தேடிச் சென்றபோது பாபா ஹர்பஜன் சிங்கின் உடல் சரியாக அதே இடத்தில் கண்டெடுக்கப்பட்டது. வேல் சிவா, இது வெறும் கனவா? இல்லை, ஒரு தற்செயல் நிகழ்வா? இந்த கேள்விக்கான பதில் ஒவ்வொருவரின் நம்பிக்கையில்தான் அடங்கியிருக்கிறது. ஆனால் இந்த நிகழ்வுதான் பாபா ஹர்பஜன் சிங்கின் மரணத்திற்கு பிந்தைய பயணத்திற்கு அடித்தளமிட்டது. கனவில் தோன்றிய பாபா தனக்கு ஒரு நினைவிடம் கட்டப்பட வேண்டுமென்றும் கேட்டுக்கொண்டதாக கூறப்படுகிறது. பகுதி 3. ஒரு வீரனைத் தாண்டிய தெய்வம். பாபா மந்திர். அந்த கோரிக்கையை ஏற்று நாதல்லா கணவாய்க்கு அருகில் 14,000 அடி உயரத்தில் பாபா ஹர்பஜன் சிங்கிற்காக ஒரு நினைவிடம் கட்டப்பட்டது. காலப்போக்கில் அது ஒரு ஆலயமாகவே மாறியது. ஆம், பாபா மந்திர். இந்த ஆலயம் இன்றும் இந்திய இராணுவ வீரர்களால் ஒரு புனிதத் தலமாக, ஒரு காவல் தெய்வத்தின் இருப்பிடமாக போற்றப்படுகிறது. வேல் சிவா, நீங்கள் அங்கே சென்றால் வியந்து போவீர்கள். பாபா ஹர்பஜன் சிங்கிற்காக ஒரு தனி அறை உள்ளது. அதில் அவரது சீருடை, சுத்தமாக துடைக்கப்பட்ட பூட்ஸ், ஒரு படுக்கை என அனைத்தும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. ஒவ்வொரு இரவும் அவரது படுக்கை கலைந்திருப்பதாகவும் பூட்ஸ் சேரும் சகதியுமாக இருப்பதாகவும் இராணுவ வீரர்கள் நம்புகிறார்கள். அவர் இன்றும் எல்லைகளை கண்காணிப்பதாகவும் ரோந்து செல்வதாகவும் அவர்கள் உறுதியாக நம்புகிறார்கள். பகுதி 4. ஆத்மசக்தி, நிகழும் அற்புதங்கள். பாபா ஹர்பஜன் சிங் ஒரு ஒழுக்கமான வீரராக இருந்ததால் அவர் இன்றும் இராணுவ வீரர்களின் ஒழுக்கத்தை கண்காணிப்பதாக ஒரு நம்பிக்கை உள்ளது. ஒழுங்கினமாக இருப்பவர்களை அவர் அடித்து திருத்துவதாகவும் கதைகள் உலவுகின்றன. ஆனால் இதைத் தாண்டி பாபாவின் ஆத்மா பல அற்புதங்களை நிகழ்த்துவதாக போற்றப்படுகிறது. எல்லைக் காவலாளி. இந்திய சீன எல்லையில் நிகழும் எந்தவொரு அச்சுறுத்தலையும், எதிரிகளின் நகர்வுகளையும், அபாயங்களையும் பாபா தனது சக வீரர்களுக்கு கனவில் வந்து முன்னறிவிப்பதாக நம்பப்படுகிறது. இதனால் பல இராணுவ நடவடிக்கைகள் தடுக்கப்பட்டு உயிர்கள் காப்பாற்றப்பட்டதாக இராணுவ அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். ஆரோக்கிய அருள்பவர். பாபா மந்திரில் வைக்கப்பட்டுள்ள நீர் ஒரு வாரம் கழித்து புனித நீராக மாறி பல நோய்களை குணப்படுத்தும் சக்தி கொண்டது என்று பக்தர்கள் நம்புகிறார்கள். பாபாவின் பாதணிகளை அணிந்தால் கால் தொடர்பான நோய்கள் குணமாகும் என்றும் கூறுகிறார்கள். பத்திரப்போக்குவரத்து. ஆச்சரியப்படும் விதமாக பாபா ஹர்பஜன் சிங்கிற்கு இன்றும் சம்பளம் வழங்கப்படுகிறது. ஆண்டுதோறும் அவருக்கு விடுமுறை அளிக்கப்பட்டு அவருடைய தனிப்பட்ட உடைமைகள் ஒரு ஜீப்பில் ஏற்றப்பட்டு அவரது சொந்த ஊருக்கு ரயில் மூலம் அனுப்பி வைக்கப்படுகின்றன. 3 இராணுவ வீரர்கள் அவருடன் துணையாகச் செல்வதாகவும் கூறப்படுகிறது. பகுதி 5. ஒரு வீரனின் நீங்கா புகழ். இதைவிட ஒரு பெரிய ஆச்சரியம் என்னவென்றால் சீன இராணுவத்தினரும் பாபா ஹர்பஜன் சிங்கை ஒரு புனிதராகவே மதிக்கிறார்கள். இந்திய சீன இராணுவத்தின் எல்லையோரக் கூட்டங்களின் போது பாபா ஹர்பஜன் சிங்கிற்காக ஒரு நாற்காலி தனியாக ஒதுக்கப்படுவதாகவும் அவர் அங்கே வந்து அமர்ந்திருப்பதாகவும் இரு நாட்டு இராணுவத்தினரும் நம்புகின்றனர். இது ஒரு வீரனின் நீங்காத புகழுக்கு மிகச்சிறந்த உதாரணம். வேல் சிவா,
கேமராவுக்கு நேராக சோகஸ்மைலி. நண்பர்களே, பாபா ஹர்பஜன் சிங்கின் கதை வெறும் இராணுவக் கதை மட்டுமல்ல, அது ஒரு ஆத்மசக்தி, தேசப்பற்று, கடமை உணர்வு மற்றும் அசைக்க முடியாத நம்பிக்கை ஆகியவற்றின் தத்துவம். தனது மரணத்திற்குப் பின்னரும் ஒரு தேசத்தின் எல்லைகளைக் காக்கும் ஒரு வீரனின் அர்ப்பணிப்பு ஒவ்வொரு இந்தியனுக்கும் பெருமை சேர்க்கும் ஒரு அடையாளம். முடிவுரை. பாபா ஹர்பஜன் சிங் நாதன்லா நாயகன் வெறும் ஒரு பெயர் அல்ல, அது ஒரு வீரம் செறிந்த வரலாறு, ஒரு வாழும் அதிசயம். இது போன்ற வீரர்களின் தியாகமும் அவர்களது நீங்கா புகழும்தான் நம் தேசத்தை தலைநிமிரச் செய்கிறது. இந்தக் கதை உங்களுக்கு ஊக்கமளிக்கும் என்று நம்புகிறேன். இது போன்ற மேலும் பல வாழ்க்கை தத்துவங்களையும் உத்வேகம் தரும் கதைகளையும் தெரிந்து கொள்ள நமது வாழ்க்கை தத்துவங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். வேல் சிவா. நன்றி. ஜெய்ஹிந்த்.